சௌமியா, இன்னைக்கு என்ன டிஷ்ஷு? இன்னைக்கு ஆமாம்மா டக்குன்னு திடுத்துப்புன்னு ஊருக்கு வந்துட்டோம். ஒரு பொருள் வாங்கிட்டு வரல, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி வாங்க தோட்டத்துக்கு போய் ஏதாவது புளியாங்காய் வச்சு ஏதாவது டிஷ்ஷு செய்யலாம், சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம்னு வந்தோம். நல்லா சாத்திட்டு ஆடு உள்ள வந்துடும். அங்கே வரும் அழகோ அழகு. ஐயோ ஐயோ ஆமா, இங்கே பாரு கீழே தொங்குது. என்ன இப்படி காய்ச்சிருக்கு? இந்த வரைக்கும் பின்னி கடலை எடுத்துட்டு நல்லா பெரிய காயா பி, அப்பதான் கம்பியில குத்தி சுடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, பெருசுதான் அம்மா. இதெல்லாம் பெரிய பெரிய சோட்டான் தான் அம்மா. சும்மா ஒரு 10 பறிச்சிக்கலாம் போதும், ரொம்பலாம் வேணாம். அந்த பக்கம் பறிக்கலாம், ஒரே இடத்துல பறிக்க கூடாது மாமா. பார்க்கும்போதே அழகா இருக்குல்ல, பட் இது இன்னும் முத்துல மாமா, ரொம்ப இலசு, அதனால இதை பறிக்க கூடாது, சப்பட்டையாவே இருக்கு. இங்க பாரு, இங்க வந்துரு. அவ்வளவா இருக்கு காய் நல்லா சடையா இருக்கு, சோட்டானா இருக்கு. இங்க பாரு, இந்த சைடு இருக்கு பாரு. ஆமா, சோட்டா இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு மாமா. பார்க்கும்போது எல்லாம் சோட்டான் சோட்டான் போதும் மாமா. போதுமா? போதும். வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இன்றைக்கி. வாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை அப்படியே லைட்டாக வந்து பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு தான் கம்பியில் வச்சு குத்தி இதை சுடணும். என்ன சௌமியா, என்ன கையில் ஆயுதங்கள்லாம் வெயிட்டாக இருக்க? இது இந்த புளியாங்காயை குத்தி சுடுறதுக்கு மாமா. இது வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு மம்புட்டி மாமா. இடம் வந்து லைட்டாக சுத்தம் பண்ணணும். பார்த்து கையிலேயே குத்திக்காத. ஆமாம்மா. கம்பியில் குத்தியாச்சு எல்லாத்தையும். ஆமாம் ஆமாம், 3 முறை தான் குத்திருக்கேன். ஏன்னா ரொம்பவும் இங்கே குத்துனாக்கா அப்புறம் கைப்பிடி பிடிக்க முடியாது, அப்படியே அனல் தாவிக்கும். ஏற்கனவே இரும்புங்கிறது கை அப்படியே பற்றிக்கிட்டே எரியும். அடுப்பு இப்போ பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு கிடையாது, அப்படியே அந்த மட்டையை எடுத்து போட்டு கோபுரம் மட்டும் பற்ற வச்சுக்கலாம். என்னம்மா நெருப்பு மூட்டிக்குவோம். ஓகே. பரவாயில்லையே, அப்படி வெயில் அடிக்குது மாமா, பயங்கரமா வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது, அதனால டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அடுப்பு. ஆமாம், அடுப்பு கிடையாது, மட்டையை வச்சு அப்படியே பற்ற வச்சுருக்குறோம். ஓகே. நல்ல குச்சி, காஞ்ச குச்சி மாமா. அந்த 3 குத்தி இருக்கிறோம் மாமா கம்பியில், அதை மட்டும் காட்டுவாமா. கம்பியை வச்சு அனல் ஓவராக இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல அப்படியே கொட்டி விடுவோமா கீழே. அப்படி கொட்டி விடுவோமா, அப்படி கொட்டுவோமா. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமாம்மா. அந்த கம்பியை வச்சு குச்சி எடுத்துக்கலாமாம்மா. அப்போ கம்பியும் அப்படியே வச்சுட்டுமா? கம்பி வைக்கணும், அப்படி திருப்பி திருப்பி காட்டுவோம்மா. அப்பா வெயில் பயங்கரமாக இருக்குதுல்ல, சரியான வேலை. சவுண்டு விடுது பாரு, புஷு புஷுன்னு. ஆமாம் ஆமாம், பாம்பு புஷு புஷுங்கிற மாதிரி புஷு புஷுங்குது. ஆமாம், செம்மையாக இருக்குல்லம்மா. இதெல்லாம் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வெஸ்ட் பெங்கால் ஸ்டைலில் ஆமாம் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சுட்டு சுட்டு. ஆமாம், புளியங்காயிலே நிறைய விதம் செய்யலாம் மாட்டேங்கலாமா. புளியங்காய், புளியம்பழம், புளியங்கொட்டை, புளியங்குட்டை. பரட்டி விடணும் அப்படி. ஆமாம், பரட்டி விடணுமா, இல்லைன்னா கறிக்கிடும்.
இதை எடுத்துலாம் நினைக்கிறேன். ம் எடுத்துலாம் வா. அப்படியே அங்கே பாரு. ஓகே, அதெல்லாம் பெரட்டி போடணுமாம்மா? இல்லை, இது எடுக்கலாம் மாட்டேங்க. பொங்கிடுச்சு. அனல் அப்படி அடிக்குது. அனல் சரியான அனல். அழகா வருது மாமா தோல். பார்த்து அந்த தூசுலாம் இல்லாமல் கரெக்டாக சுத்தமாக எடுத்து போடு. ம் ஏன்னா நிறையா அந்த வேகும்போது நிறைய தூசு அதில் இறங்கிடுச்சு. உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? நல்லா வெந்து போச்சோம்மா. நான் சுடுத்துமாம்மா. வாசம் அப்படி அடிக்குது மாமா. இந்த புளியாங்காய் வெந்து போய் அவ்வளோ சூப்பராக. நான் புளியாம்பழம் எல்லாம் தோல் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு மாமா. லெமன் அப்படியே மேலே கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, மிளகாய்த்தூள். சர்க்கரை அது. இது வந்து மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். கத்தி எடுத்து சைடில் வச்சுரு. அது எதுக்கு? எல்லா மசாலா ஐட்டமும் மிக்ஸிங்கா? அப்பா சூப்பராக இருக்கும்மா. உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து வேறு லெவலில் இருக்கு. யார் அந்த வெஸ்ட் பெங்கால் கேர்ள் சொல்லி கொடுத்ததா? உன் ஃப்ரெண்டு அவங்க சொல்லி கொடுத்தது. காலங்காலமாக வருஷமாக அந்த புளியமரத்தாயிலே நின்றுட்டு போவேன். ஆனால் என்ன செய்யுது எனக்கு தெரியாது. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் நம்ம தோட்டத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தேன். பறிச்சுட்டு போய் அவங்க வீட்டில் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. சூப்பரு. அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகேன்ட்டு வந்து செஞ்சதுங்க. வேறு லெவலாக இருக்கும். ஆமாம், இது சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சுட்டு. பட் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க மாட்டோம். ஆனால் சுட்டு சாப்பிட்டாலே அந்த புளியாங்காய் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். வேக வச்சு தான் அந்த வாசம் அப்படி எடுக்குது. சூப்பர். ஆமா நூறாம்மா நான் வாயில் கொடுக்குறேன். ஆமாம் சாப்பிட்டு வரோம்மா. என்ன எப்படி இருக்கு? டேஸ்ட் பார்த்துலாமா? ஆனால் வெயில் பொலன்னு பொழக்குது. என்னால் வீடியோ எடுக்கிறது கொஞ்ச நேரம் நிற்க முடியல. ஆமாம் வேறு லெவலு மாமா. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்க. புளியா விதையெல்லாம் மென்று சாப்பிட்றலாம் மாட்டுக்கா? நான் துப்பிட்டேன், கசக்குது. நான் மென்னுட்டேன். எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கு. சர்க்கரை, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, காரம், துவர்ப்பு. அந்த விதையை நல்லா மென்னுன்னா துவர்ப்பும் இருக்குது. அப்படியே ஓ அதுதான் துவர்ப்பா? துவக்குது அப்படியே. கசக்குது, கசக்குற மாதிரி மைல்டு கசப்பு எல்லாமே கலந்துருக்கு. சூப்பராக இருக்குல்ல? அனைத்து சுவையும் கலந்துருக்கு. நல்லா இருக்குதானே அம்மா?
இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு. சூப்பராக இருக்கு. ஆனால் இன்னைக்கு அடிக்கிற வெயிலில் வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல. பயங்கர வெயில். ஏதாவது குறைகள் மாமா? அருமையாக இருக்குது.